வளவன் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா? இவர் என்னன்னா நம்ம மதுரை ஆதீனம் அவர்களை கொல்றதுக்கு மிகப்பெரிய சதி திட்டம் நடந்திருக்கு. எப்படியோ தப்பிச்சிட்டாரு அவரு. அதுவும் பாகிஸ்தான் சதி அப்படின்லாம் பேசினாரு. ஒரே ஒரு வீடியோ 50 செகண்ட் வீடியோ மொத்தமாக முடிச்சு விட்டுருச்சுன்னு தான் பார்க்கணும். இல்லை, ஒரு ஆதீனமாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து மதத்தை தாண்டி ஆன்மீகம்ங்கிற இடத்துல நின்று இருக்கணுங்கிறது ஒன்று, எல்லாத்தையும் தாண்டி வெளிப்படைத்தன்மையோடு பேசணுங்கிறத தாண்டி ஒரு பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்கணும், உங்கள் வயதுக்கு உண்டான மரியாதை பக்குவம் இதோட நடந்துக்கணும்னு பார்த்தா எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத போலீஸ்காரங்க இன்றைக்கி எடுத்து ஒரு 55 செகண்ட் வீடியோவில் மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அதாவது அவர் எங்கே வராருன்னா, பிஜேபியினுடைய கூட்டணி கட்சி ஏற்பாடு பண்ண ஒரு கூட்டம் அது. ஏன்னா நடக்கிற இடம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம். அதில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு. அந்த கட்சி பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது, பாரிவேந்தர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இங்கே சைவ சித்தாந்த மாநாடு அவங்க நடத்துகிறாங்க, சைவ சித்தாந்தத்துக்கு விழா. நமக்கு என்னென்னா சைவ சித்தாந்தத்துக்கும் ஜேபி நட்டாக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன அவங்க ஊரில் சைவ மடம் ஏதாவது வச்சிருக்காரான்னு நமக்கு தெரியல. எலெக்ஷன் வர்றதுதான் காரணம், வேற அவரு ஹிமாச்சல பிரதேசத்துக்காரரு. அவருக்கும் சைவத்துக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? சைவ சித்தாந்தம் நீங்கள் பேசுகிற இடத்துல துக்ளக் குருமதி போன்றவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற கேள்வி இருக்குது. நேரடியாக சங்கர மட்டத்தோடு மிகப்பெரிய அளவுக்கு போக்குவரத்துமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபி சென்டராக இருக்கக்கூடியவர். அப்போ ஸ்மார்த்தர்களாக இருக்கக்கூடிய அந்த மடத்தை சேர்ந்தவர்கள் அங்கேயும் இருக்கிறவங்க இங்கே எப்படி வந்தாங்க, இதெல்லாம் வேறு டிபேட்டு. ஆனால் அவர் சொன்னதுங்கிறது தான். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்குது 3 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு முந்தின நாள் இரவு செய்தி வருது என்னன்னா, ஆதீனம் ஏதோ விபத்தில் சிக்கிட்டாரு, நல்வாய்ப்பா உயிர் தப்பினார்னோடனே இரவோடு இரவாக ஒரு ட்வீட்டை போடுறார் நயினார் நாகேந்திரன். ரொம்ப பதட்டத்தோட அவர் நல்வாய்ப்பா உயிர் தப்பிட்டாரு, அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும், இது மிகப்பெரிய சதி அப்படின்னு பிஜேபியிலேருந்து, இந்து முன்னணியிலேருந்து, நம்ம அர்ஜுன் சம்பத் அவர்கள்லேருந்து அந்த டீம் எல்லாம் அப்படியே இறங்கிட்டாங்க. அடுத்த நாள் அவர் எந்த லெவலுக்கு போயிட்டாருன்னா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள். ஏன்னா இப்போ இந்த பைட் அவர் கொடுத்த பேட்டிங்கிறது தான் ரொம்ப விரிவாக போயிட்டுருக்கு. அந்த பேட்டியில் அவர் கூட வந்தவர் அநேகமாக டிரைவராக இருக்கலாம், இல்லை மெய்காப்பாளராக இருக்கலாம். அவர் பேட்டி கொடுக்குற இவர்கிட்ட என்ன நடந்தது, நீங்கள் ஒரு முக்கியமான ஆதீனங்கிற உடனே அவர் சொல்கிறாரு, 2 பேர் வந்தாங்க, 2 பேர் தாடியெல்லாம் வச்சுருந்தாங்க, 2 பேருமே முஸ்லீம் தான், இங்கே எதை கொண்டு வந்து எதுக்குள்ளே விட்றீங்கிறத அப்பயே சர்ச்சைக்குள்ளாச்சு. தாடி வச்சுருந்தவங்கெல்லாம் முஸ்லீமா? இன்னைக்கு நாட்டில் காலேஜ் படிக்கிற பயில பல பேர் க்ளீன் ஷேவெல்லாம் யாரும் பண்ணுறது இல்லை, எல்லாம் தாடி வளர்க்குறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் அப்படி பேசிட முடியுமாங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு அல்லது புரிதல் நேர்மையாக இருக்குன்னு பார்த்துக்கணும். இதை ஓரம் விட்டுட்டோம்னா, அவர் சொன்ன கதை தான். நாங்கள் ரொம்ப பொறுமையாக வந்துக்கிட்டு இருந்தோம், இந்த பக்கம் ஒரு கார் திட்டமிட்டு எங்களை நோக்கி வேகமாக வந்து பேரிகேடெல்லாம் இடிச்சுட்டு வந்து எங்களை மோதிச்சு, அடிச்சு ஏதோ நம்ம பாலகியா படத்து ஸ்டண்ட் ரேஞ்சுக்கு 15 கார் ரோல் ஆகிற கணக்குக்கு அவர் கதை சொன்னார். எல்லாரும் ஐயோ அப்படியா என்னது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க எங்களை நிறுத்தாமல் அவங்க பாட்டுக்கு வேகமாக ரேஷ் டிரைவிங்கில் போயிட்டாங்க. நாங்கள் உயிர் தப்புனதே தீனமாக தப்பனோம், அவ்வளோ இதாக போயிட்டாங்க. ஆனால் தாடி வச்சுருந்தாங்க, அதுதான் நமக்கு புரியல. இதுதான் இவ்வளவும் பேசினாங்க. பேசி இந்த 2 நாளில் போட்டு பாகிஸ்தான் சதி, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இந்து சாமியாருக்கு பாதுகாப்பு இல்லையா, ஒரு சைவ ஆதீனம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத தமிழ்நாடு, இது எல்லாத்துக்கும் காரணம் திராவிட மாடல்னு கொண்டு வந்து அதில் நிறுத்தி 4 நாளாக போட்டு அட்டி நெருக்கி எல்லா பக்கமும் போட்டுக்கிட்டு இருந்தா போலீஸ் எடுத்து வீடியோவை சிம்பிளாக விட்டுருச்சு. அந்த ஃபுட்டேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க காரு இந்த அது வந்து உளுந்தூர்பேட்டை பைபாஸில் தான் நடக்குது, உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில். இவங்க உளுந்தூர்பேட்டை டு சென்னை வர அந்த லைனில் வந்திருக்காங்க. உளுந்தூர்பேட்டைக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அதாவது இவங்க இடிச்சுதா சொல்கிற கார் அது ரொம்ப பொறுமையாக பார்த்து வருது, அவங்க தான் கவனமாக வராங்க. இந்த பக்கம் 2 பேரிகார்டு இருக்குது. பேரிகார்டை அவங்க இடிக்கவும் இல்லை எதுவும் இல்லை, கரெக்டாக வரும் பொழுது அந்த காரையும் மீறி இது குறுக்கால வந்து ரேஷ் டிரைவிங்கில் வேகமாக போனது ஆதினத்தோட காருங்கிற ஃபுட்டேஜ் வெளியில் வந்துருச்சு. அவங்க அப்படி உரசிட்டு போனதும் அவங்க ஸ்தம்பிச்சு போய் நின்று என்னன்னு பார்க்கறதுக்காக இந்த கார் போனது அங்கே போய் முன்னாடி நின்றுச்சு ஆதீனம் காரு. அவங்க நிறுத்தி இந்த பக்கம் ஓரம் வளைச்சிக்கிட்டு வராங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்னு அவங்க நின்று பார்க்கறதுக்கு வேற வராங்க. இப்போ அந்த ஃபுட்டேஜ் பார்த்தா அதுக்கு பிறகு இறங்கி பேசியிருந்துருக்கலாம், என்ன ஏதுங்கிறத விசாரிச்சிருந்துருக்கலாம், பார்த்து வர மாட்டீங்களான்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் எப்படி திருப்புறாங்க பாருங்க. அவங்க வந்தவங்க தாடி வச்சுருந்தாங்க, திட்டமிட்டு தூரத்துல இருந்தே எங்களை நோக்கி வேகமா வந்தாங்க. அவங்க தாடி வச்சிருந்தாங்க, பாகிஸ்தான் தொடர்பு. இதுல இன்னொரு விஷயம் வந்து அந்த கார்ல வந்து நம்பர் பிளேட் இல்லை.
இதெல்லாம் என்ன, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா கூலிப்படையை ஏவி கொல்ல பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய இதாக இருக்கு. அவர் உடனே அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது தர்மபுர ஆதீனம். அவருடைய கிருபையினால, அவருடைய வாழ்த்துனால நான் உயிர் பிழைச்சி வந்துட்டேன்னு அதுல ஒரு சென்டிமெண்ட்டை போட்டு, அதாவது நீங்க உள்ளபடியே ஒருவேளை நம்ம அவருக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டே கூட கொடுப்போம். வயது முதிர்ந்தவர், ஒருவேளை அவர் அரை உறக்கத்துல கூட பின்னாடி படுத்துட்டு வந்திருந்திருக்கலாம், கூட டிரைவர் இந்த மாதிரி கூட ஒரு கதையை சொல்லியிருந்துருக்கலாம்னு வைங்க. அப்படி சம்பவம் ஆனதும் அந்த வேகம் அந்த குழுக்களுக்கு நீங்கள் எந்திரிச்சு என்னன்னாச்சு பார்த்துருப்பீங்கல்ல. ஆனால் ஆக்சுவலாக ஆதீனமே அதை ப்ரெஸ்பைட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கூட இருந்தவர் உள்ள வந்து கொடுத்ததுங்கிறது நமக்கு அந்த இடத்துல கேள்வியை எழுப்புது அப்படிங்கிறது இருக்கு. நம்ம போய் சொன்னால் மாட்டிப்போமோங்கிறதுனால இல்லை அவருக்கே மனசு கேட்காம நம்ம இப்போ எப்படி ஒன்று வச்சு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு நைட்டு அவருக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னுட்டு யாரோ திட்டமிட்டு செஞ்சுட்டாங்கிறத அவர் சென்னை வருவதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்தது பெரிய அளவுக்கு அதை எடுத்தாங்க, கையில் எடுத்தாங்கிறது. கையில் எடுத்தவங்கலாம் யாருன்னு பார்க்கும்போது தான் நமக்கு அந்த இடத்துல சந்தேகம் வருது. வதந்திகளை புரளிகளை கிளப்பி விடுவதன் மூலமாக. இல்லை, நான் இதில் ஒன்று கேட்க வேண்டியது, ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகியிருந்தா என்ன நிலைமை ஆயிருக்கும் நினைக்கிறேன்? தமிழ்நாட்டு என்ன கதியில கொண்டு போயிருப்பாங்கங்கிறது அதுதான். விபத்தாகவே நடந்திருந்தாலும் இது பாகிஸ்தானுடைய சதி. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இங்கேருந்து திமுக ஆட்சியில் தான் அவங்கெல்லாம் பாகிஸ்தானில் போய் பயிற்சி பெற்றுட்டு வந்து இவர் வருவாருங்கிறதுக்காக ஒரு மாதம் திட்டமிட்டு அந்த ரோட்டை அவங்க நோட்டமிட்டு இருந்தாங்கன்னு இவங்கள கதையெல்லாம் கிளப்பி விட்டு அதனுடைய நீட்சியாகத்தான் நீங்கள் வந்து ஒரு சனாதன இந்து தர்ம போராளி ஒரு ஆதீன சுவாமிகளுக்கு இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கட்டாயம் பேசியிருப்பாங்க. ஏன்னா இதை பேசக்கூடியவர்கள் ஹெச்ராஜ் அவர்களால் நம்ம சாதாரணமாக எடுத்துட முடியாது. ஒரு மாதம் அல்லது 1.5 மாதம் தான் இருக்கும். அவங்க மொத்தமாக மாட்டி அம்பலப்பட்டாங்க இதே மாதிரியான பிரச்சனையை கிளப்பி விடுறதுக்கு. பாபநாசம் பக்கத்தில் ஒரு கோவில் ராஜகோபால சுவாமி கோவில்னு நினைக்கிறேன். அந்த ராஜகோபால சுவாமி பெருமாள் கோவில் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நர்கத் கான் அப்படிங்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரை போய் அறநிலைத்துறையில் நீங்கள் எப்படி தக்காரா போடுவீங்க, அறங்காவலராக போடலாம், தமிழ்நாட்டில் என்னையா நடக்குதுங்க, இது என்ன ஆட்சி அப்படின்னு அவர் கொந்தளிச்சு ட்வீட்டு போட, அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டு கொடுக்க வர போகன்னு. இது என்னன்னா ஆல் இந்தியா அளவில் இருக்க எல்லா சங்கிகளும் அதை எடுத்துட்டாங்க. இந்து தர்மத்துக்கு எதிராக திமுக என்கிற இந்து விரோத சக்தி என்ன பண்ணுது பாருங்க. அவங்க லாங்குவேஜில் போடுறாங்க, இங்கிலீஷில் ட்வீட் போடுறாங்க, ஆங்கில ஊடகங்களை உள்ளே கொண்டு வாங்குறாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசினுடைய தகவல் சரிபார்ப்பகம் ஃபேக்ட் செக்கு பண்ணிவிட்டு 2 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்க. அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு, அவர் பிறப்புலேருந்தே ஹிந்து தான், அவங்க அம்மாவுக்கு பிரசவம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது அந்த பிரசவம் பார்த்த மருத்துவருடைய பெயர் நர்கத் கான், அவர் ஒரு இஸ்லாமியர், தன்னுடைய பிள்ளையையும் அம்மாவையும் ஒரு சேர காப்பாற்றி கொடுத்த நன்றி உணர்ச்சியில் அவர் பேரை வச்சிருக்கிறாங்க. அவருடைய ஜாதி சான்றிதழிலிருந்து, அது ஜாதி சான்றிதழ் போது மதத்தோட சேர்ந்து தானே வரும். ஏன்னா நீங்கள் முஸ்லீம்ஸாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்க போகிறது இல்லை. ஸோ அவருடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி எடுத்து வெளியில் போட்ட பிறகு இன்னைக்கு வரைக்கும் எச் ராஜா அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணலை. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க திரும்ப அந்த பொய் அப்படியே காலத்துக்கும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களாங்கிறது அர்த்தம். அப்ப உங்க நோக்கம் என்னங்கிறது அந்த இடத்துல தான் வரும். இதையே தானே கொண்டு போய் திருப்பரங்குன்றத்துல பண்ணாங்க. திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் கூட்டுறேன்னுட்டு கூட்டி மொபிலைஸ் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீப்பொறி மட்டும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உருட்டை பிடிச்சி போடலாம். நீங்கள் கோர்ட்டில் போய் உத்தரவு தரல, கோர்ட்டில் போய் வாதாடி பர்மிஷன் வாங்கிட்டு வந்து கோர்ட்டு சொன்னதை மீறி நீங்கள் பேசுனீங்கன்னு திரும்ப கோர்ட்டே உங்களை கண்டிச்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு கோஷ்டி கிளம்பி வந்தது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனைனால நாங்கள் வந்து சென்னையில் வேலை யாத்திரை போக போகிறோன்னு வந்தாங்க. கோர்ட்டு மொத்தமாக இது பண்ணி அங்கே நடந்தது அங்கேயே நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கல, கொடுக்க முடியாதுன்னுட்டு சென்னை உயர்நீதிமன்றம் மொத்தமாக அடித்து எங்களை அனுப்பி விட்டுருச்சு. அப்போ உங்களுடைய நோக்கங்கிறது தெள்ள தெளிவாக இருக்கிறது என்பதுதான். இங்கே வந்து நமக்கு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் இவங்களுக்கு பேர் ஒரு இதே பிரச்சனையே இல்லை. இந்துக்களுக்கு வந்து இஸ்லாமிய பேர் இருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு இந்து பேர் இருக்கும், இது ஒரு பிரச்சனையே இல்லை. ரஷ்யானெல்லாம் நம்ம ஊரில் பேர் வைக்கலையே. முதலமைச்சர் பேர் ஸ்டாலின்ங்கிறது அது இந்த பெயர்கிறது இருக்குல்ல, தலைவர்களுடைய பெயராக அந்த ஒரு பரந்துபட்ட பார்வைங்கிறது இருக்கு. ஆனா இந்த பேரை வச்சு அரசியல் பண்றது வட மாநிலங்கள் தான் நடக்கு. உங்களுக்கு வந்து குறிப்பாக இந்த பீஃப் ஏற்றுமதி பண்றதெல்லாம் இந்துக்கள், அங்க இருக்க பெருநிறுவனங்கள் வந்து இந்துக்கள் தான் இருக்கிறாங்க, சொந்தமாக இருக்கக்கூடிய. ஆனா அவங்களுடைய நிறுவனங்களுடைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இஸ்லாமிய பேர்களா வச்சிருக்காங்க. அப்போ அவன் நோக்கம் என்ன?
அவன் தான் பண்றான். அதுல இன்னொன்னு அது ஒண்ணு, அது இங்க அவங்கள முகத்தை காப்பாத்திக்க. இன்னொன்னு அரபு நாடுகளுக்கு பண்ணும்போது இந்த பெயரை வச்சு போட்டுக்கிட்டோம்னா கூட ஒரு ரேப்போ மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மேபி இப்போ அவங்க எம்ப்ளாயிஸாக ஒரு ஹை ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கூட எடுத்து நியமனம் பண்ணி இருந்திருப்பாங்க பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸில் மற்ற விஷயத்துக்கு. அந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பாவி இஸ்லாமியர் பக்ரீத்துக்கோ எதுக்கோ வீட்டில் கறி கொண்டு போவாங்க, இல்லை வெட்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்கள கும்பலாக கூடி அடிச்சு கொள்ளணும். ஆமாம் ஆமாம். என்னைக்காவது இந்த ரக்ஷகாஸ்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க, பசு பாதுகாவலர்கள், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பீஃப் ஏற்றுமதி தொழிற்சாலைகளை போய் முற்றுகையிட்டு இருக்கிறார்களா? நம்ம அடிச்சு தாக்கணும் போனோம் வன்முறை பண்ணணும்லாம் கேட்கல, ஒரு முற்றுகை அடையாள போராட்டத்துக்காகதாச்சும் இவங்க போயிருக்கிறாங்களா? உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய தலித்துகளும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களும் அவங்க உணவாக எடுத்துக்கக்கூடிய இந்த விவகாரம் உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குங்கிறதுனால இதில் வந்து தகராறு பண்ணுறீங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்டாக இருக்குது. இந்த பேரரசியல் தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் பீகார் மாநிலத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து கழுத்து அறுத்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு புரளியை வந்து இங்கே திட்டமிட்டே பரப்புனாங்க. பிஜேபி வந்து இங்கே திட்டமிட்டே பரப்புனாங்க. வட இந்தியாவிலிருந்து வேலை பார்க்க வந்த ஒருவரை நீ எந்த ஊர்க்காரன்னு கேட்டு பீகார்காரன் என்று சொன்னதற்காக சித்திரவதை பண்ணாங்கன்னு ஒரு வீடியோவை பரப்பினாங்க. மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து வட மாநிலங்கள்ல எங்கே பாருங்க, நிதிஷ்குமார் வந்து கூட்டணி வச்சிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இந்த திராவிட மாடல் தான் இப்படி எல்லாம் பண்ணுது, தமிழகம் தான் இப்படி எல்லாம் பண்ணுது பாருங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தாங்க. உடனே நிதிஷ்குமார் அப்ப துணை முதல்வராக இருந்த லாலுவோட பையன் தேஜஸ்வி யாதவ் இவங்க ராகுல் காந்தியோட இருந்த போட்டோ, ஸ்டாலினை சந்திச்ச போட்டோலாம் எடுத்து போட்டு பாருங்க பீகாரிகளை அடித்து கொள்ளும் போது இவர்கள் கைகுலுக்கி கொள்கிறார்கள்னு குச்சம் இல்லாம பரப்பினாங்க. அதுக்கு பிறகு அதை பரப்பினவரை பிடிச்சி கைது பண்ணி இங்க போட்டு பெயில் விஷயங்கள் வரும்போது மிக கடுமையாக நீதிமன்றம் எச்சரித்து 2 மாநில காவல்துறையும் அந்தந்த மாநில மொழிகள்ல இப்போ இங்க இருக்கக்கூடிய பீகார்ல இருந்து வந்தவங்க மற்ற தொழிலாளர்கள் பதட்டப்படுவாங்க, வேலைக்கு இருக்கிறவங்க அவங்க பேனிக்காகி ஓடணும்னு பார்ப்பாங்க, இங்கே இருக்கணுமா, வேலை என்ன ஆகும், ஸ்தம்பிக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அவங்கள கன்வின்ஸ் பண்ணுச்சு. உங்களுக்கு கொரோனா காலத்திலும் கூட இங்கே வந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்லாம் பார்க்காம அது எடப்பாடி அவர்கள் பீரியட்லையும் சரி அதுக்கு பிறகும் சரி அந்த மினிமம் ரேஷனுங்கிறத தமிழ்நாடு அரசு கொடுத்தது, விலையில்லா அரிசியை கொடுத்து வேலை நடக்கிறதுனால அவங்க இங்கே வந்துட்டாங்க. போகிறதுக்கு வழி இல்லை, ட்ரெயின் விடுறதுல பல சிக்கல்கள் இருக்கு, இருக்கிறவங்களுக்கு அதை பார்த்து அரிசியை பகிர்ந்து கொடுப்போம்னு கொடுத்தது தான் தமிழ்நாடு. ஆனால் இவங்க பரப்பியதுங்கிற அந்த விஷம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. அந்த அவதூறு பொய் தான் அவங்களுக்கு மூலதனம். அதை வைத்து இரத்த வெறியோடு கலவரங்களை தூண்டுவதுங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவாக ராமர் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு போன காலகட்டத்தில இருந்து இருக்கு. அதையே திரும்ப இங்கேயும் முயற்சி பண்ணிட முடியுமாங்கிறதுக்கு பார்க்குறாங்க. இதற்கு ஆதீனம் போன்ற ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர் போயிருப்பது, அவரை அறியாமலோ அறிந்தோ அவர் துணை போயிருப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது அல்ல.